முதலில் ஆற்று வெள்ளத்திலும் பின்னர் உடைப்பு வெள்ளத்திலும் அகப்பட்டு திண்டாடியபடியால் பெரிதும் களைப்படைந்திருந்த பழுவேட்டரையர் வெகு நேரம் நினைவுற்று உணர்ச்சியற்று கட்டையை போல் கிடந்து தூங்கினார். வேண்டிய அளவு தூங்கிய பிறகு லேசாக நினைவுகளும் கனவுகளும் தோன்றின. ஒரு சமயம் துர்கா பரமேஸ்வரி கோவில் விக்கிரகத்திலிருந்து புறப்பட்டு 4 அடி எடுத்து வைத்து நடந்து அவர் அருகில் வந்தாள். ஆனால் வீசிய கண்களினால் அவரை உற்று நோக்கிய வண்ணம் திருவாய் மலர்ந்தாள். அடே பழுவேட்டரையா, நீயும் உன் குலத்தாரும் தலைமுறையாக எனக்கு வேண்டியவர்கள். ஆகையால் உனக்கு எச்சரிக்கிறேன். உன்னுடைய அரண்மனையில் நீ கொண்டு வைத்திருக்கிறாயே அந்த நந்தினி என்பவள் மனித பெண் உரு கொண்ட ராட்சசி. உன்னுடைய குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழித்து போடுவதற்காக வந்தவள். அதற்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை அரண்மனையில் இருந்தும் உன் உள்ளத்தில் இருந்தும் அப்புறப்படுத்திவிட்டு மறு காரியம் பார். இல்லாவிட்டால் உனக்கும் உன் குலத்துக்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்படும். இவ்விதம் எச்சரித்துவிட்டு தேவி திரும்பி சென்று விக்கிரகத்துக்குள் புகுந்து கலந்து விட்டாள். பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்தார். அவர் உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. தாம் கண்டது கனவுதான் என்று நம்புவது அவருக்கு சற்று சிரமமாகவே இருந்தது. ஆயினும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார். பொழுது நன்றாக விடிந்திருந்தது. புயலின் உக்கிரம் தணிந்திருந்தது. மழை நின்று போயிருந்தது. சோ என்ற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. கோவில் வெளி மண்டபத்தின் விளிம்பின் அருகில் வந்து நின்று சுற்று முற்றும் பார்த்தார். அவர் கண்ட காட்சி உற்சாகம் அளிப்பதாக இல்லை. கொள்ளிடத்தின் உடைப்பு இதற்குள் மிக பெரிதாக போயிருந்தது. நதி வெள்ளத்தில் ஏறக்குறைய பாதி அந்த உடைப்பின் வழியாக குபு குபுவென்று பாய்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. கிழக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது. மேற்கே மட்டும் கோவிலை அடுத்து சிறிது தூரம் வரையில் வெள்ளம் சுழி போட்டு கொண்டு துள்ளி குதித்து கொண்டு போனது. அப்பால் குட்டை மரங்களும் புதர்களும் அடர்ந்திருந்த காட்டு பிரதேசம் வெகு தூரத்துக்கு காணப்பட்டது. அது திருப்புரம்பியம் கிராமத்தை அடுத்த காடா இருக்க வேண்டும் என்றும் அந்த காட்டின் நடுவில் எங்கேயே தான் கங்க மன்னன் பிரதிதீபதிக்கு வீரக்கல் நாட்டிய பழைய பள்ளிப்படை கோயில் இருக்க வேண்டும் என்றும் யூகம் செய்தார். அந்த பள்ளிப்படை உள்ள இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் யுத்தம் பழுவேட்டரையருக்கு நினைவுக்கு வந்தது. அந்த போரில் சோழர் குலத்துக்கு உதவியாக தமது முன்னோர்கள் செய்த வீர சாகச செயல்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட தமது பழம்பெரும் குலத்துக்கு இந்த நந்தினியால் உண்மையிலேயே அவகேடு நேர்ந்து விடுமோ? துர்கா பரமேஸ்வரி தனது கனவிலே தோன்றி கூறியதில் ஏதேனும் உண்மை இருந்தாலும் இருக்குமோ? எப்படி இருந்தாலும் இனி சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நந்தினியின் ரகசியம் என்னவென்பதையும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். முதலில் இங்கிருந்து சென்ற பிறகல்லவா மற்ற காரியங்கள். திருப்புரம்பியம் கிராமத்தை அடைந்தால் அங்கே ஏதேனும் உதவி பெறலாம். கவிழ்ந்த படகில் இருந்து தம்மை போல் வேறு யாரேனும் தப்பி பிழைத்திருந்தால் அவர்களும் அங்கே வந்திருக்க கூடும். ஆனால் வெள்ளத்தை கடந்து திருப்புரம்பியம் கிராமத்துக்கு போவது எப்படி? இந்த கோவிலை சுற்றி உடைப்பு வெள்ளம் இப்படி சுழி போட்டு கொண்டு ஓடுகிறதே. இதில் ஒரு மத யானை இறங்கினால் கூட அடித்து தள்ளி கொண்டு போய்விடுமே. இதை எப்படி தாண்டி செல்வது? உடைப்பு வெள்ளம் கோவிலை சுற்றி கீழே கீழே தோண்டி குழி பறித்து கொண்டிருப்பது திண்ணம். கோவில் எப்போது விழுமோ தெரியாது. துர்கா பரமேஸ்வரியின் சக்தியினால் விழாமல் இருந்தால் தான் உண்டு. ஆயினும் இங்கிருந்து வெளியேறுவது எப்படி? உடைப்பு வெள்ளம் வடிந்த பிறகு போவது என்றால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. நல்ல வேளை, வேறொரு வழி இருக்கிறது. கோவிலுக்கு எதிரே பிரமாண்டமாக வளர்ந்திருந்த வேப்ப மரம் ஒன்று இருந்தது. புயல் காற்றிலே விழாமல் அது எப்படியோ தப்பி பிழைத்தது. ஆனால் கோவிலை சுற்றி துள்ளி சென்று கொண்டிருந்த உடைப்பு வெள்ளம் அந்த வேப்ப மரத்தை சுற்றிலும் சுழியிட்டு குழி பறித்து கொண்டிருந்ததால் கோவில் விழுவதற்கு முன்னால் அந்த மரம் விழுவது நிச்சயம். மரம் விழுந்தால் அநேகமாக மேற்கு திசையில் உள்ள காட்டு பிரதேசத்துக்கு ஒரு பாலத்தை போல் அது விழக்கூடும். இல்லாவிட்டாலும் வெள்ளம் மரத்தை அடித்து கொண்டு போய் எங்கையாவது கரையோரத்தில் சேர்க்கும். மரம் விழுந்தவுடனே அதன் மேல் தொத்தி ஏறி கொண்டால் ஒருவாறு அங்கிருந்து தப்பி பிழைக்கலாம். அது வரையில் இந்த கோயிலில் இருக்க வேண்டியதுதான். தேவியின் கருணையினால் இன்னும் ஒரு நாள் பசியாறுவதற்கும் பிரசாதம் மிச்சம் இருக்கிறது. மரம் விழும் வரையில் அல்லது வெள்ளம் வடியும் வரையில் இங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேறு என்ன செய்வது? அவசரப்படுவதில் பயனொன்றும் இல்லை. நம்மால் இந்த உலகில்
இன்னும் ஏதோ பெரிய காரியங்கள் ஆக வேண்டி இருப்பதினாலே தான் தேவி ஜெகன்மாதா நம்மை வெள்ளத்தில் சாகாமல் காப்பாற்றி இருக்கிறாள். ஆகையால் மேலே நடக்க வேண்டியதற்கும் துர்கா பரமேஸ்வரியே வழிகாட்டுவாள். அன்று பகல் சென்றது. இன்னும் ஓர் இரவும் பகலும் கழிந்தன. புயல் தான் சென்ற இடமெல்லாம் நாசம் செய்து கொண்டே மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டது. மழையும் நின்று விட்டது. ஆனால் துர்கா தேவியின் கோயிலில் அகப்பட்டு கொண்ட பழுவேட்டரையருக்கு மட்டும் விடுதலை கிட்டவில்லை. கொள்ளிடத்து வெள்ளம் குறைந்தது போல காணப்பட்டது. ஆனால் உடைப்பு வர வர பெரிதாகி கொண்டு வந்தது. அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பழுவேட்டரையர் எதிர்பார்த்தபடி கோயிலுக்கு எதிரே இருந்த பெரும் வேப்ப மரமும் விழுந்தது. விழுந்த மரம் நல்ல வேளையாக உடைப்பு வெள்ளத்தின் மேற்கு கரையை தொட்டு கொண்டு கிடந்தது. அதன் வழியாக அப்பால் செல்வதற்கு பழுவேட்டரையர் ஆயத்தமானார். இரவிலே புறப்பட்டு அந்த காட்டு பிரதேசத்தில் எப்படி வழி கண்டுபிடித்து போவது என்பது பற்றி சிறிது தயங்கினார். சில நொடி நேரத்துக்கு மேல் அந்த தயக்கம் நீடித்திருக்கவில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து தம்மை அந்த பேராபத்திலிருந்து காத்தருளிய துர்கா பரமேஸ்வரிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்நிதியை நெருங்கினார். சந்நிதியில் விழுந்து நமஸ்கரித்தார். அந்த சமயத்தில் அவர் உடம்பு சிலிர்க்கும்படியான குரல் ஒன்று கேட்டது. முதலில் துர்க்கை அம்மன் தான் பேசுகிறாளோ என்று தோன்றியது. பிறகு இல்லை, குரல் வெளியில் சிறிது தூரத்துக்கு அப்பால் இருந்து வருகிறது என்று தெளிவடைந்தார். மந்திரவாதி மந்திரவாதி என்று கூப்பிட்டது அந்த குரல். பிறகு மறுபடியும் ரவிதாசா என்று கூவியது. பழுவேட்டரையருக்கு முன் எப்பொழுதோ கேட்ட குரல் போல தோன்றியது. பழுவேட்டரையர் எழுந்து முன் மண்டபத்துக்கு வந்தார். தூண் மறைவில் நின்று குரல் வந்த இடத்தை நோக்கினார். உடைப்பு வெள்ளத்துக்கு அப்பால் விழுந்த வேப்ப மரத்தின் நுனி பகுதிக்கு அருகில் உருவம் நின்று கொண்டிருப்பதை கண்டார். மந்திரவாதி என்னும் கூக்குரல் அவருக்கு தம் சகோதரர் முன்னொரு சமயம் கூறியவற்றை ஞாபகப்படுத்தியது. துர்கா தேவியின் கருத்தினால் தாம் அதுவரை அறிந்திராத மர்மத்தை அறிந்து கொள்ள போகிறோமோ என்ற எண்ணம் உதித்தது. ஆகையால் அசையாமல் நின்றார். அந்த கரையில் நின்ற உருவம் விழுந்த வேப்ப மரத்தின் வழியாக உடைப்பு வெள்ளத்தை கடந்து வர தொடங்கியதை பார்த்தார். தம் வாழ்நாளில் அதுவரை செய்திராத ஓர் அதிசயமான காரியத்தை பழுவேட்டரையர் அப்போது செய்தார். கோவில் முன் மண்டபத்தில் சட்டென்று படுத்துக் கொண்டார். தூங்குவது போல பாசாங்கு செய்தார். ரவிதாசன் என்னும் மந்திரவாதியை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை பழுவேட்டரையரை அவ்வளவாக பற்றி கொண்டது. அவன் நந்தினியை பார்ப்பதற்காக சில சமயம் என் அரண்மனைக்கு வந்த மந்திரவாதியாகவே இருக்க வேண்டும். அவனுக்கும் நந்தினிக்கும் உள்ள தொடர்பு உண்மையில் எத்தகையது? அவனை இந்த இடத்தில் இந்த வேளையில் தேடி அலைகிறவன் யார்? எதற்காக தேடுகிறான்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒருவேளை நந்தினி தம்மை உண்மையிலே வஞ்சித்து வருகிறாளா என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம். ரவிதாசன் மட்டும் என்னிடம் சிக்கிக் கொண்டால் அவனிடத்தில் இருந்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று மனதில் உறுதி கொண்டார். தூங்குவது போல் பாசாங்கு செய்த பழுவேட்டரையரின் அருகில் அந்த மனிதன் வந்தான். மீண்டும் ரவிதாசா ரவிதாசா என்று கூப்பிட்டான். இந்த குரல் கடம்பூர் மாளிகையில் முன்னொரு தடவை வேலநாட்டம் ஆடி குறி சொன்னானே அந்த தேவராளன் குரல் போல் அல்லவா இருக்கிறது. இவனுடைய கழுத்தை பிடித்து இறுக்கி உண்மையை சொல்லும்படி செய்யலாமா? வேண்டாம், இன்னும் சற்று பொறுப்போம். இவன் மூலமாக மந்திரவாதி ரவிதாசனை பிடிப்பதல்லவா முக்கியமான காரியம். மந்திரவாதி, சூரியன் மறைவதற்குள்ளே தூங்கிவிட்டாயா அல்லது செத்து தொலைந்து போய்விட்டாயா என்று சொல்லிக் கொண்டே வந்த மனிதன் பழுவேட்டரையரின் உடம்பை தொட்டு அவருடைய முகம் தெரியும்படி புரட்டினான். அப்படி புரட்டியும் பழுவேட்டரையர் ஆடாமல் அசையாமல் கிடந்தார். பின்மாலையும் முன்னிரவும் கலந்து மங்கிய அந்த நேரத்தில் மங்கலான வெளிச்சத்தில் தேவராளன் பழுவேட்டரையரின் முகத்தை பார்த்தான். தன் கண்களை நன்றாக துடைத்துக் கொண்டு இன்னொரு தடவை உற்று பார்த்தான். பயமும் பயங்கரமும் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் கலந்த குரலில் ஆ என்று ஊளையிட்ட வண்ணம் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான். பழுவேட்டரையர் கண்ணை திறந்து நிமிர்ந்து உட்கார்ந்து பார்ப்பதற்குள்ளே அவன் கோயிலுக்கு முன்னால் இருந்த பலிபீட திறந்த மண்டபத்தை 2 எட்டில் தாண்டி சென்று வேப்பமர பாலத்தின் மீது வேகமாக நடக்க தொடங்கிவிட்டான். திரும்பி பார்ப்பதற்கு கூட ஒரு நொடியும் இல்லாமல் அதிவிரைவாக அந்த மரத்தின் மீது ஓட்டமும் தாவலுமாக சென்று அந்த கரையை அடைந்தான். மறுகணம் புதர்களும் மரங்களும் அடர்ந்த காட்டில் மறைந்து விட்டான். பழுவேட்டரையர் அவன் மிரண்டு தாவி ஓடுவதை கண்கொட்டா வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். காட்டில் அவன் மறைந்ததும் சமயம் நேர்ந்த போது அவனை பிடிக்காமல் தாம் விட்டுவிட்டது தவறோ என்ற ஐயம் அவரை பற்றி கொண்டது. உடனே அவரும் குதித்து எழுந்து ஓடினார். தேவராளனை போல் அவ்வளவு வேகமாக மரபாலத்தின் மீது அவரால் தாவி செல்ல முடியவில்லை. மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி கிளைகளை ஆங்காங்கு பிடித்து கொண்டு தான் போக வேண்டி இருந்தது. அந்த கரையை அடைந்ததும் காட்டு பிரதேசத்துக்குள்ளே ஒற்றையடி பாதை ஒன்று போவது தெரிந்தது. அதை உற்று பார்த்தார். சேற்றில் புதிதாக காலடிகள் பதிந்திருந்தது தெரிந்தது. அந்த வழியிலே தான் தேவராளன் போயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து மேலே விரைவாக நடந்தார். ஒற்றையடி பாதை சிறிது தூரம் போய் நின்று விட்டது. ஆனால் பழுவேட்டரையர்
அத்துடன் நின்றுவிட விரும்பவில்லை. இன்று இரவு முழுவதும் இந்த காட்டில் அலைந்து திரியும்படி நேர்ந்தாலும் அந்த தேவராளனையும் அவன் தேடி போகும் மந்திரவாதி ரவிதாசனையும் பிடித்தே தீர்வது என்று தீர்மானித்துக் கொண்டு காட்டு புதர்களில் வழி கண்ட இடத்தில் நுழைந்து சென்றார். ஒரு ஜாம நேரம் காட்டுக்குள் அலைந்த பிறகு சற்று தூரத்தில் வெளிச்சம் ஒன்று தெரிவதை பார்த்தார். அந்த வெளிச்சம் நின்ற இடத்தில் நில்லாமல் போய்க் கொண்டிருந்தபடியால் அது வழி கண்டுபிடிப்பதற்காக யாரோ கையில் எடுத்து செல்லும் சுளுந்தின் வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் என்பதும் தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை குறிவைத்துக் கொண்டு பழுவேட்டரையர் விரைவாக நடந்தார். வெளிச்சத்தை நெருங்கி சென்று கொண்டிருந்தார். கடைசியாக அந்த சுளுந்து வெளிச்சம் காட்டின் நடுவே ஒரு பாழடைந்த மண்டபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் காட்டிவிட்டு உடனே மறைந்தது. அந்த மண்டபம் திருப்புரம்பியத்தில் உள்ள பிரதிதீபதியின் பள்ளிப்படை கோவில் தான் என்பதை பழுவேட்டரையர் பார்த்த உடனே தெரிந்து கொண்டார். பள்ளிப்படையை நெருங்கி ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக நின்று காது கொடுத்து கேட்டார். பழுவேட்டரையர் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. 2 பேர் பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. உரத்த குரலில் பேசியபடியால் பேசியது தெளிவாகவே கேட்டது. மந்திரவாதி, உன்னை எத்தனை நேரமாக தேடிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? உனக்கு ஒருவேளை வர முடியாமல் போய்விட்டதோ அல்லது உன்னையும் தான் யமன் கொண்டு போய் விட்டானோ என்று பயந்து போனேன் என்றான் தேவராளன். மந்திரவாதி ரவிதாசன் கடகடவென்று சிரித்தான். யமன் என்னிடம் ஏன் வருகிறான்? சுந்தர சோழனையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் தான் யமன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். நாளைய தினம் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்துவிடும் என்றான் மந்திரவாதி. அந்த சமயம் வானத்தையும் பூமியையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு மின்னல் ஒன்று மின்னியது. மின்னல் வெளிச்சத்தில் அங்கே நின்று பேசியவர்கள் இருவருடைய தோற்றங்களையும் பழுவேட்டரையர் ஒரு நொடி பார்த்து தெரிந்து கொண்டார். அவர்களில் ஒருவனாகிய ரவிதாசனை 2 தடவை பழுவேட்டரையர் தமது அரண்மனையிலேயே பார்த்ததுண்டு. அவன் மந்திர வித்தைகளில் தேர்ந்தவன் என்று நந்தினி கூறியதுண்டு. அவருடைய சகோதரன் காலாந்தக கண்டன் இந்த மந்திரவாதியை பற்றி சந்தேகப்பட்டு பழுவேட்டரையரை பல முறை எச்சரித்திருக்கிறான். இன்னொருவன் கடம்பூர் அரண்மனையில் வேல நாட்டம் ஆடிய தேவராளன். அவனை தான் பார்த்தது அதுதானா முதல் தடவை? அவனுடைய உண்மை பெயர் என்ன? அப்படியும் ஒருவேளை இருக்க முடியுமா? நெடுங்காலத்துக்கு முன்பு என்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து விலக்கப்பட்ட பரமேஸ்வரனா அவன்? இருக்கட்டும், இவர்கள் மேலும் என்ன பேசுகிறார்கள் கேட்கலாம். ரவிதாசா, நீ இப்படித்தான் வெகு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நாள் நெருங்கிவிட்டது, யமன் நெருங்கிவிட்டான் என்றெல்லாம் பிதற்றுகிறாய். யமன் வந்து யார் யாரையோ கொண்டு போகிறான். ஆனால் 3 வருஷங்களாக படுத்த படுக்கையாய் கிடக்கும் சுந்தர சோழனை கொண்டு போவதாக இல்லை. அவனுடைய குமாரர்களையோ யமன் நெருங்குவதற்கே அஞ்சுகிறான். ஈழ நாட்டில் நாம் 2 பேரும் எத்தனையோ முயன்று பார்த்தோமே அப்பனே, அதனால் குற்றமில்லை. யமதர்மராஜன் உன்னையும் என்னையும் விட புத்திசாலி. 3 பேரையும் ஒரே தினத்தில் கொண்டு போவதற்காக இத்தனை காலமும் காத்து கொண்டிருந்தான். அந்த தினம் நாளைக்கு வரப்போகிறது. நல்ல வேளையாக நீயும் இங்கே வந்து சேர்ந்தாய். சரியான யமதூதன் நீ. ஏன் இப்படி நடுங்குகிறாய்? கொள்ளிட வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாயா? படகு கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? ரவிதாசா, வைத்திருக்கிறேன். ஆனால் படகை வெள்ளமும் காற்றும் அடித்து கொண்டு போகாமல் காப்பாற்றுவது பெரும் பாடாய் போய்விட்டது. உன்னை இத்தனை நேரம் எங்கெல்லாம் தேடுவது? ரவிதாசா, ஏன் என் உடம்பு நடுங்குகிறது என்று கேட்டாய் அல்லவா? சற்று முன்னால் யமதர்மராஜனை நான் நேருக்கு நேர் பார்த்தேன். இல்லை, யமனுக்கு அண்ணனை பார்த்தேன். அதனால் சற்று உண்மையிலேயே பயந்து போய்விட்டேன். பரமேஸ்வரா, என்ன உளறுகிறாய்? யமனாவது அவன் அண்ணனாவது அவர்களை கண்டு உனக்கு என்ன பயம்? அவர்கள் அல்லவா உன்னை கண்டு அஞ்ச வேண்டும். ரவிதாசன் மற்றவனை பரமேஸ்வரன் என்று அழைத்ததும் பழுவேட்டரையர் துணுக்குற்றார். தாம் சந்தேகப்பட்டது உண்மையாயிற்று. யமதர்மனுடைய அண்ணன் என்று அவன் குறிப்பிட்டது தம்மை தான் என்பதையும் அறிந்து கொண்டார். அவனை உடனே நெருங்கி சென்று கழுத்தை பிடித்து நெரித்து கொல்ல வேண்டும் என்று அவர் உள்ளமும் கைகளும் துடித்தன. மேலும் அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவலினால் பொறுமையாக இருந்தார். நந்தினியை பற்றி அவர்கள் இன்னும் பேச்சு எடுக்கவில்லை. சுந்தர சோழரின் குடும்பத்துக்கு நாளை யமன் வர போகிறான் என்று மந்திரவாதி கூறியதன் கருத்து என்ன? உண்மையிலேயே ஜோதிடம் பார்த்து சொல்கிறானா? இவனுடைய மந்திர சக்தியை பற்றி நந்தினி கூறியதெல்லாம் உண்மைதானா? ஒருவேளை இவன் கூறுகிறபடி தெய்வதீனமாக நடந்துவிட்டால் தம்முடைய நோக்கம் நிறைவேறுவது
எளிதாக போய்விடும். சோழ சாம்ராஜ்யத்தை பங்கீடு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் இந்த பரமேஸ்வரனுக்கு என்ன இந்த விஷயத்தில் கவலை? 20 வருஷங்களுக்கு முன்னால் சோழ குலத்தையே அழித்துவிட போகிறேன் என்று சபதம் செய்துவிட்டு போனவன் அல்லவா இவன்? ஆகா, தம்மை பற்றித்தான் அவன் ஏதோ பேசுகிறான், என்ன சொல்கிறான் என்று கேட்கலாம். ரவிதாசா, நீ என்னிடம் சொல்லி இருந்தபடி இன்று காலையே இங்கு நான் வந்தேன். ஆனால் உன்னை காணவில்லை. காற்றிலும் மழையிலும் அடிபட்டு எங்கேயாவது சமீபத்தில் ஒதுங்கி இருக்கிறாயா என்று சுற்றுப்புறம் எல்லாம் தேடி அலைந்தேன். கொள்ளிடத்து உடைப்புக்கு அருகில் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது. அதில் யாரோ படுத்திருப்பது போல தோன்றியது. ஒருவேளை நீ தான் அசந்து தூங்குகிறாயோ என்று அருகில் போய் பார்த்தேன். யாரை பார்த்தேன் என்று நினைக்கிறாய்? பெரிய பழுவேட்டர் ஐயனை தான். இதை கேட்டுவிட்டு மந்திரவாதி ரவிதாசன் சத்தமாக சிரித்தான். அதை கேட்ட வானத்தில் வாழும் பறவைகள் சத்தமிட்டன. ஊமை கோட்டான்கள் உருமின. பரமேஸ்வரா, பழுவேட்டர் ஐயனை பார்த்தாயா அல்லது அவனுடைய பிசாசை பார்த்தாயா என்று ரவிதாசன் கேட்டான். ரவிதாசா, இல்லை, பிசாசு இல்லை. குப்புறப்படுத்தி இருந்தவனை தொட்டு புரட்டி போட்டு முகத்தை நன்றாக உற்று பார்த்தேன். யமனுக்கு அண்ணன்கள் 2 பேர் இருக்க முடியுமா? பழுவேட்டர் ஐயனை போலவே அதே முகம், அதே மீசை, அதே காயவடுக்கள். இவற்றுடன் மனிதன் இருக்க முடியுமா? பரமேஸ்வரா, நீ பார்த்தவன் பழுவேட்டர் ஐயன் தான், சந்தேகமில்லை. நேற்று மாலை பழுவேட்டர் ஐயன் படகில் ஏறி கொள்ளிடத்தை தாண்டி கொண்டிருந்தான். கரை அருகில் வந்தபோது படகு காற்றினால் கவிழ்ந்து விட்டது. அவனுடைய பரிவாரங்களில் தப்பி பிழைத்து கரையேறியவர்கள் இப்போது கூட கொள்ளிட கரையோரமாக பழுவேட்டர் ஐயனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் வெள்ளத்தில் மூழ்கி செத்து போயிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார்கள். உடைப்பு வரையில் போய் பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி வரும்போது பேசியதை நான் கேட்டேன். ஆகையால் நீ பார்த்தவன் பழுவேட்டர் ஐயனாகவே இருக்கக்கூடும். ஒருவேளை அவனுடைய பிரேதத்தை பார்த்தாயோ என்னமோ? ரவிதாசா, இல்லை, செத்து போயிருந்தால் கண் விழிகள் தெரியும் அல்லவா? நான் புரட்டி பார்த்தவனுடைய கண்கள் நன்றாக மூடியிருந்தன. களைத்து போய் தூங்கிக் கொண்டிருந்தான் போலிருந்தது. முட்டாளே, நீ என்ன செய்தாய்? அவனை சும்மா விட்டு வந்தாயா? தலையிலே ஒரு கல்லை தூக்கி போட்டிருக்க கூடாதா? ரவிதாசா, பழுவேட்டர் ஐயன் தலையை பற்றி உனக்கு தெரியாது. அவன் தலையிலே கல்லை போட்டால் கல் தான் உடைந்து தூள் தூளாகும். அப்படியானால் கொள்ளிடத்து உடைப்பு வெள்ளத்திலாவது அவனை இழுத்து விட்டிருக்கலாமே. ரவிதாசா, நான் தான் சொன்னேனே, அவனை கண்டதும் எனக்கு யமனுடைய அண்ணனை கண்டது போல் ஆகிவிட்டது. கடம்பூரில் அவன் முன்னால் வேல நாட்டம் ஆடிய போது கூட என் நெஞ்சு திக்கென்று அடித்துக் கொண்டிருந்தது. என்னை அவன் அடையாளம் கண்டு கொண்டால் என்ன செய்வது என்று. பரமேஸ்வரா, அதை நினைத்து இப்போது எதற்கு நடுங்குகிறாய்? ரவிதாசா, அவன் உயிரோடு இருக்கும் வரையில் எனக்கு கொஞ்சம் திகிலாய்த்தான் இருக்கும். நீ சொன்னபடி செய்யாமல் போனோமே, அவனை வெள்ளத்தில் புரட்டி தள்ளாமல் வந்து விட்டோமே என்று கவலையா இருக்கிறது. பரமேஸ்வரா, ஒரு கவலையும் வேண்டாம். ஒரு விதத்தில் பெரிய பழுவேட்டர் ஐயன் உயிரோடு இருப்பதே நல்லது. அப்போது தான் சுந்தர சோழனும் அவனுடைய பிள்ளைகளும் இறந்து ஒளிந்த பிறகு சோழ நாட்டு சிற்றரசர்கள் இரு பிரிவாய் பிரிந்து நின்று சண்டையிடுவார்கள். பழுவேட்டர் ஐயர்களும் சம்புவரையர்களும் ஒரு பக்கத்திலும், கொடும்பாளூர் வேளானும் திருக்கோவலூர் மலையமானும் இன்னொரு பக்கத்திலும் இருந்து சண்டையிடுவார்கள். அது நம்முடைய நோக்கத்துக்கே மிக்க அனுகூலமா இருக்கும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடும் போது நாம் பாண்டிய நாட்டில் ரகசியமாக படை திரட்டி சேர்க்கலாம். ரவிதாசா, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்ற கதையாக பேசுகிறாய். சுந்தர சோழனுக்கும் அவனுடைய 2 புதல்வர்களுக்கும் நாளைக்கு இறுதி நேர்ந்தால் அல்லவா நீ சொன்னபடி சோழ நாட்டு தலைவர்கள் சண்டை போட்டு கொள்வார்கள். 3 பேருக்கும் நாளைக்கே முடிவு வரும் என்பது என்ன நிச்சயம்? உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? தேவராளா, எதை சொல்கிறாய்? ரவிதாசா, நாகைப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்கிறானாம். மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனே சோழ நாட்டின் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்று ஆர்ப்பரிக்கிறார்களாம். நீ கேள்விப்பட்டாயா? ரவிதாசன் மறுபடியும் சிரித்துவிட்டு, நான் கேள்விப்படவில்லை, எனக்கே அது தெரியும். அருள்மொழிவர்மனை புத்த விகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தியது யார் என்று நினைக்கிறாய்? நாம் ரேவதாச கிராமவித்தனுடைய மகள் ராக்கமாள் தான். அவள் தான் படகோட்டி முருகையனுடைய மனைவி. ரவிதாசா, அதனால் என்ன? அருள்மொழிவர்மன் வெளிப்பட்டதனால் என்ன லாபம்? அவனை இனி எப்போதும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அல்லவா சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஈழ நாட்டில் அவன் 2-3 பேருடன் இருந்த போதே நம்முடைய முயற்சி பலிக்கவில்லையே என்றான் தேவராளன். பரமேஸ்வரா, 3 பேருக்கும் ஒரே நாளில் யமன் வருவதற்கு இருக்கும் போது அதுவும் நல்லது
தான் என்று சொன்னேனே ரவிதாசா. லட்சம் பேருக்கு மத்தியில் உள்ள இளவரசனிடம் யமன் எப்படி நெருங்குவான்? அதை நீ சொல்லவில்லையே. நெருங்குவான் அப்பனே, நெருங்குவான். யானை பாகனுடைய அங்குசத்தின் நுனியில் யமன் உட்கார்ந்திருப்பான். சரியான சமயத்தில் இளவரசனுடைய உயிரை வாங்குவான். பரமேஸ்வரா, சோழ நாட்டு மக்கள் இளவரசனை யானை மீது ஏற்றி வைத்து ஊர்வலம் விட்டுக்கொண்டு தஞ்சையை நோக்கி வருவார்கள். அந்த யானையை ஓட்டும் பாகனுக்கு வழியில் ஏதாவது ஆபத்து வந்துவிடும். அவனுடைய இடத்தில் நம் ரேவதாச கிரமவித்தன் யானை பாகனாக அமருவான். அப்புறம் என்ன நடக்கும் என்பதை நீயே யூகித்துக்கொள். ரவிதாசா, உன் புத்தி கூர்மைக்கு இணையில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். கிரமவித்தன் எடுத்த காரியத்தை முடிப்பான் என்று நாம் நம்பியிருக்கலாம். சுந்தர சோழன் விஷயம் என்ன? அவனுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய் என்று கேட்டான் தேவராளன். பரமேஸ்வரா, பழுவேட்டரையனுடைய கருவூல நிலவரையில் சோமன் சாம்பவனை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். கையில் வேலாயுதத்துடன் விட்டு வந்திருக்கிறேன். அங்கே இருந்து சுந்தர சோழன் அரண்மனைக்கு சுரங்க பாதை போகிறது. சுந்தர சோழன் படுத்திருக்கும் இடத்தையே சோமன் சாம்பவனுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். இரண்டு கண்ணும் தெரியாத குருடன் கூட நான் குறிப்பிட்ட இடத்தில் நின்று வேலை எறிந்து சுந்தர சோழனை கொன்றுவிடலாம். சோமன் சாம்பவனை அவசரப்படாதே, நாளை வரையில் பொறுத்து கொண்டீரு என்று எச்சரித்து விட்டு வந்திருக்கிறேன். மந்திரவாதி, அது எதற்காக? சமயம் நேரும் போது காரியத்தை முடிப்பதல்லவா நல்லது. முட்டாள், சுந்தர சோழன் முன்னதாக கொலை உண்டால் அந்த செய்தி கேட்டதும் அவன் குமாரர்கள் ஜாக்கிரதையாகி விடமாட்டார்களா? அந்த நோயாளி கிழவன் இறந்துதான் என்ன உபயோகம்? அது இருக்கட்டும், நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? கடம்பூர் மாளிகையில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? அங்கே நாளை இரவு நடக்க போகிற காரியம் அல்லவா எல்லாவற்றையும் விட முக்கியமானது. ரவிதாசா, கடம்பூரில் எல்லாம் கோலாகலமாகத்தான் இருந்து வருகிறது. கல்யாண பேச்சும் காதல் நாடகங்களுமா இருக்கின்றன. நீ என்னமோ அந்த பழுவூர் ராணியை நம்பி இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. பரமேஸ்வரா, பழுவூர் ராணியா அவள்? பாண்டிமா தேவி என்று சொல். வீர பாண்டியர் இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் அவளை தம் பட்ட மகிழ்ச்சியாக்கி கொண்டதை மறந்துவிட்டாயா? வீரபாண்டியர் மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்க அவள் சபதம் செய்திருப்பதை மறந்துவிட்டாயா? 1 வாரத்துக்கு முன்னால் இதே இடத்தில் அவள் பாண்டியகுமாரன் கையில் இருந்து பாண்டிய குலத்து வீரவாளை பெற்றுக்கொள்ளவில்லையா? ரவிதாசா, ஆனால் நேற்று மாலை உன் பாண்டிமாதேவி வீரநாராயண ஏரியில் உல்லாச படகு யாத்திரை செய்துவிட்டு திரும்பி வந்ததை நீ பார்த்திருக்க வேண்டும். தேவராளா, உல்லாசமா இருக்காமல் பின் எப்படி இருக்க வேண்டும் என்கிறாய்? மனதில் உள்ளதை மறைத்து வைக்கும் வித்தையை நந்தினியை போல் கற்றிருப்பவர் யாரும் கிடையாது. இல்லாவிட்டால் பழுவேட்டரையரின் அரண்மனையில் 3 வருஷம் காலம் தள்ள முடியுமா? அங்கே இருந்தபடி நம்முடைய காரியங்களுக்கு இவ்வளவு உதவி செய்திருக்க முடியுமா? பழுவேட்டரையனை நீ சற்று முன் கொள்ளிடக்கரை துர்க்கை அம்மன் கோவிலில் பார்த்ததாக கூறினாயே, அவனை ஏற்றி வந்த படகு கவிழ்ந்ததை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். பழுவேட்டரையன் எப்போது கடம்பூரிலிருந்து புறப்பட்டான்? எதற்காக புறப்பட்டான்? ரவிதாசா, ஏன் என்று எனக்கு உறுதியாக தெரியாது. மதுராந்தக தேவனை கடம்பூருக்கு அழைத்து வர புறப்பட்டதாக சொன்னார்கள். நேற்று காலை பழுவேட்டரையன் கிளம்பி சென்றான். அவன் சென்ற பிறகு இளவரசர்கள் வேட்டையாட சென்றார்கள். இளவரசிமார்கள் வீரநாராயண ஏரிக்கு ஜலக்கிரீடை செய்ய சென்றார்கள். இளவரசர்களும் இளவரசிகளும் திரும்பி வந்த குதூகலமான காட்சியை நீ பார்த்திருந்தாயானால் இவ்வளவு நம்பிக்கையோடு பேச மாட்டாய். பரமேஸ்வரா, அதை பற்றி நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். பழுவேட்டரையனை தஞ்சைக்கு அனுப்பி வைத்ததிலிருந்தே பாண்டிமாதேவியின் மனதை அறிந்து கொள்ளலாமே. ரவிதாசா, பெண்களின் மனதை யாரால் அறிய முடியும்? அந்த கிழவனை ஊருக்கு அனுப்பியது பழிவாங்கும் நோக்கத்துக்காகவும் இருக்கலாம், காதல் நாடகம் நடத்துவதற்காகவும் இருக்கலாம். பரமேஸ்வரா, என்ன உளறுகிறாய்? நந்தினி அந்த பழைய கதையை அடியோடு மறந்துவிட்டாள். கரிகாலனை அவள் இப்போது விஷம் போல கருதுகிறாள். ரவிதாசா, கரிகாலனை பற்றி நான் சொல்லவில்லை, அவனுடைய தூதன் வந்தியத்தேவனை பற்றி சொல்கிறேன். 2-3 தடவை நந்தினி அவனை தப்பி செல்லும்படி விட்டதை நீ மறந்துவிட்டாயா? மந்திரவாதி கலகலவென்று சிரித்துவிட்டு, வந்தியத்தேவன் எதற்காக பிழைத்திருக்கிறான் என்பது சீக்கிரத்திலேயே தெரியும். அது தெரியும் போது நீ மட்டும் தான் ஆச்சரியப்படுவாய் என்று எண்ணாதே. இன்னும் ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவார்கள். முக்கியமாக சுந்தர சோழரின் செல்வகுமாரி குந்தவை ஆச்சரியப்படுவாள். அவள் எந்த வாலிபனுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாளோ அவனே அவளுடைய தமையன் ஆதித்த கரிகாலனை கொன்றவன் என்று அறிந்தால் ஆச்சரியப்பட மாட்டாளா? ரவிதாசா, என்ன சொல்கிறாய்? உண்மையாகவே வந்தியத்தேவனா கரிகாலனை கொல்ல போகிறான்? அவன் நம்மோடும் சேர்ந்து விட்டானா என்ன? தேவராளா, அதெல்லாம் இப்போது கேட்காதே. கரிகாலனை கொல்லும் கை யாருடைய கையாக இருந்தால் என்ன? பாண்டிய குலத்து மீன் சின்னம் பொறித்த வீரவாள் அவனை
கொல்ல போகிறது. அவனை கொன்ற பழி வந்தியத்தேவன் தலை மீது விழப்போகிறது. நம்முடைய ராணியின் சாமர்த்தியத்தை பற்றி இப்போது என்ன சொல்கிறாய்? மந்திரவாதி, நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும், பிற்பாடு கேள், சொல்கிறேன். தேவராளா, வேறு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கரிகாலனுடைய ஆவி நாளை இரவுக்குள் பிரிவது நிச்சயம். நந்தினி ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றியே தீர்வாள். நம்முடைய பொறுப்பையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ரவிதாசா, நம்முடைய பொறுப்பு என்ன? தேவராளா, நாளை இரவு கடம்பூர் மாளிகையில் இருந்து வெளியேறும் சுரங்கப்பாதையில் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். காரியம் முடிந்ததும் நந்தினி அதன் வழியாக வருவாள். அவளை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக கொல்லிமலையை அடைந்துவிட வேண்டும். அங்கே இருந்து கொண்டு சோழ நாட்டில் நடைபெறும் கலவரத்தை பார்த்து கொண்டிருப்போம். ஒருவேளை சௌகரியப்பட்டால் பழுவேட்டரையனின் கருவூல நிலவரையில் சேர்த்து வைத்திருக்கும் பொருட்களை எல்லாம் சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சோழ நாட்டு பொக்கிஷத்தில் இருந்து கொண்டு போன பொருட்களை கொண்டே சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க படை திரட்டுவது எவ்வளவு பொருத்தமா இருக்கும்? இவ்விதம் கூறிவிட்டு மறுபடியும் ரவிதாசன் சிரித்தான். தேவராளனாக நடித்த பரமேஸ்வரன், சரி சரி, ஆகாச கோட்டையை ரொம்ப பெரிதாக கட்டிவிடாதே. முதலில் கொள்ளிடத்தை தாண்டி அக்கறையை அடைந்து கடம்பூர் போய் சேரலாம். கடம்பூரில் நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும். பிறகு பழுவேட்டரையனுடைய பொக்கிஷத்தை கொள்ளையடிப்பது பற்றி யோசிக்கலாம். என்ன சொல்கிறாய்? இப்போதே கிளம்பலாமா? இரவே கொள்ளிடத்தை தாண்டி விடுவோமா என்று கேட்டான் தேவராளன். பரமேஸ்வரா, வேண்டாம். பொழுது விடிந்ததும் படகில் ஏறினால் போதும். அதற்குள் காற்றும் நன்றாக அடங்கிவிடும். ஆற்று வெள்ளமும் கொஞ்சம் குறைந்துவிடும். ரவிதாசா, அப்படியானால் இன்று இரவு இந்த பள்ளிப்படை மண்டபத்திலேயே படுத்திருக்கலாமா? ரவிதாசன் சற்று யோசித்தான். அப்போது சற்று தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. ரவிதாசனுடைய உடல் நடுங்கியது. ரவிதாசா, கேவலம் நரிகளின் குரலை கேட்டு ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்று கேட்டான் தேவராளன். அப்பனே, கோடிக்கரை புதைசேற்றில் கழுத்து வரையில் நீ புதைப்பட்டிருந்து சுற்றிலும் 100 நரிகள் நின்று உன்னை தின்பதற்காக காத்திருக்கும் பயங்கரத்தை நீ அனுபவித்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய். சிங்கத்தின் கர்ஜனையும் மத யானையின் ஓலத்தையும் கேட்டு எனக்கு பயம் உண்டாவதில்லை. நரியின் ஊளையை கேட்டால் பயமாக இருக்கிறது. வா, இந்த சுடுகாட்டில் இனி தங்க வேண்டாம். வேறு எங்கேயாவது கிராமத்துக்கு பக்கமுள்ள கோவில் அல்லது சத்திரத்தில் தங்குவோம். இல்லாவிட்டால் கொள்ளிடக்கரையில் உள்ள துர்க்கை கோவிலை பற்றி சொன்னாயே, அங்கே போவோம். இன்னமும் அந்த கிழவன் அங்கே படுத்திருந்தால் வெள்ளத்தில் அவனை இழுத்து விட்டுவிடலாம். அதுவே அவனுக்கு நாம் செய்யும் பேருதவியா இருக்கும். நாளைக்கு மறுநாள் வரையில் அவன் உயிரோடு இருந்தால் ரொம்பவும் மன துயரத்துக்கு ஆளாக நேரிடும். மேற்கூறிய பேச்சுவார்த்தையை ஏறக்குறைய ஒன்று விடாமல் பெரிய பழுவேட்டரையர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போலிருந்தது. அவருடைய நெஞ்சு ஒரு பெரிய எரிமலையின் கற்பத்தை போல் தீக்குழம்பாக கொதித்தது. தாம் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட பெண் வீரபாண்டியன் மரணத்துக்காக சோழ குலத்தின் மீது பழிவாங்க வந்தவள் என்பதும் 3 வருஷங்களாக அவள் தம்மை ஏமாற்றி வருகிறாள் என்பதும் சொல்ல முடியாத வேதனையும் அவமானத்தையும் அவருக்கு உண்டாக்கின. 6 தலைமுறையாக சோழர் குலத்துக்கும் பழுவூர் வம்சத்துக்கும் நிலை பெற்று வளர்ந்து வரும் உறவுகளை அந்த சமயம் பழுவேட்டரையர் நினைத்து கொண்டார். பார்க்க போனால் சுந்தர சோழனும் அவனுடைய மக்களும் யார்? சுந்தர சோழனுடைய பாட்டி பழுவூர் வம்சத்தை சேர்ந்தவள் அல்லவா? சுந்தர சோழனுடைய மக்கள் மீது தமக்கு ஏற்பட்ட கோபமெல்லாம் சமீப காலத்தது அல்லவா? ஆதித்த கரிகாலன் ஏதோ சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டான் என்பதற்காகவும் மலையமானை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவும் எவ்வளவு பயங்கரமான சதி செயல்களுக்கு இடம் கொடுத்து விட்டோம். சோழர் குலத்தின் தீரா பகைவர்களான பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் நம்முடைய அரண்மனையில் இருந்து கொண்டு நம்முடைய நிலவரை பொக்கிஷத்தில் இருந்து திருடி போன பொருளை கொண்டு சோழ குலத்துக்கு விரோதமாக சதிகார செயல்களை செய்ய அல்லவா இடம் கொடுத்து இந்த சண்டாளர்கள் நாளை இரவுக்குள் 3 இடங்களில் 3 பயங்கரங்கள் நடக்கப் போகின்றனவா? நம்முடைய உடலில் மூச்சு இருக்கும் வரையில் முயன்று அவற்றை தடுத்தே ஆக வேண்டும். இன்னும் 60 நாளிகை நேரம் இருக்கிறது. அதற்குள் எவ்வளவோ காரியங்கள் செய்துவிடலாம். இரவுக்கிரவே குடந்தை சென்று தஞ்சைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் செய்தி அனுப்பிவிட்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். இந்த பாதகர்கள் அங்கே போய் சேர்வதற்குள் நாம் போய்விட வேண்டும். இவர்களை கடம்பூருக்கு வரும்படி விடுவதா? இந்த இடத்தில்
வழியிலேயே இவர்களை கொன்று போட்டு விட்டு போய்விடுவது நல்லதல்லவா? நம்மிடம் ஆயுதம் ஒன்றுமில்லை, இல்லாவிட்டால் என்ன, வஜ்ராயுதத்தை நிகர்த்த நம் கைகள் இருக்கும் போது வேறு ஆயுதம் எதற்கு? ஆனால் இவர்கள் ஒருவேளை சிறிய கத்திகளை இடையில் சொருகி வைத்திருக்க கூடும். அவற்றை எடுப்பதற்கே இடம் கொடுக்காமல் 2 பேருடைய கழுத்தையும் இறுக்கி பிடித்து நெரித்து கொன்றுவிட வேண்டும். ஆனால் அவ்வாறு இவர்களுடன் இந்த இடத்தில் சண்டை பிடிப்பது நல்லதா? இவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டாகிவிட்டது. நாம் வழிபடும் குல தெய்வமாகிய துர்கா பரமேஸ்வரியே படகு கவிழ செய்து இந்த பயங்கர ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியும் செய்திருக்கிறான். சக்கரவர்த்திக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் விபத்து நேரிடாமல் பாதுகாப்பதல்லவா நம்முடைய முக்கியமான கடமை. அதிலும் கடம்பூரில் கரிகாலனுக்கு எதுவும் நேராமல் தடுப்பது மிக மிக முக்கியமானது. அப்படி ஏதாவது நேர்ந்து விட்டால் நமக்கும் நமது குலத்துக்கும் அழியாத பழிசொல் ஏற்பட்டுவிடும். 6 தலைமுறையாக சோழ குலத்துக்கு பழுவூர் வம்சத்தினர் செய்திருக்கும் உதவிகள் எல்லாம் மறைந்து மண்ணாகிவிடும். பெண் என்று எண்ணி நமது அரண்மனையில் கொண்டு வந்து வைத்திருந்த அரக்கியினால் கரிகாலன் கொல்லப்பட்டால் அதை காட்டிலும் நமக்கு நேரக்கூடிய அவகேடு வேறு ஒன்றுமில்லை. கடவுளே, அத்தகைய அழகிய வடிவத்துக்குள்ளே அவ்வளவு பயங்கரமான ஆலகால விஷம் நிறைந்திருக்க முடியுமா? 3 உலகத்தையும் மயக்கக்கூடிய மோகன புன்னகைக்கு பின்னால் இவ்வளவு வஞ்சகம் மறைந்திருக்க முடியுமா? இந்த சண்டாளர்கள் சற்று முன்னால் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா? பழுவேட்டரையருடைய உள்ளத்தில் கோபத்தி கொழுந்துவிட்டு எரியும்படி செய்த அந்த சதிகாரர்களின் வார்த்தைகள் ஒரு விதத்தில் அவருக்கு சிறிது திருப்தியையும் அளித்திருந்தன. நந்தினி சதிகாரியாக இருக்கலாம், தம்மிடம் அன்பு கொண்டதாக நடித்து வஞ்சித்து ஏமாற்றி வந்திருக்கலாம். ஆனால் அவள் கரிகாலன் மீதோ கந்தமாறன் அல்லது வந்தியத்தேவன் மீதோ மோகம் கொண்ட காரணத்தினால் தம்மை வஞ்சிக்கவில்லை. அந்த சிறுவர்களை அவள் பொருள்படுத்தவில்லை. அவளுடைய ரகசிய நோக்கத்துக்கு அவர்களையும் உபயோகப்படுத்துவதற்காகவே அவர்களிடம் சுமூகமாக பேசி பழகி வருகிறாள். இந்த செய்தி பழுவேட்டரையரின் மனதில் அவரையும் அறியாமல் சிறிது திருப்தியை அளித்தது. கரிகாலன் கொல்லப்படாமல் தடுக்க வேண்டியது தாம் குல கௌரவத்தை பாதுகாத்து கொள்ளவும், தமக்கு என்றென்றைக்கும் அழியாத அபகீர்த்தி நேராமல் தடுத்து கொள்ளவும் மட்டுமல்ல, நந்தினியை அத்தகைய கொடூரமான பாவத்திலிருந்து தப்புவிப்பதற்காகவும் தான். ஒருவேளை அவளுடைய மனதையே மாற்றிவிடுதல் கூட சாத்தியமாகலாம். இந்த சண்டாள சதிகாரர்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பதால் அவள் வேறு வழியின்றி இவர்களுக்கு உடந்தையா இருக்கலாம். இவர்களை இங்கேயே கொன்று ஒழித்துவிட்டால் நந்தினிக்கு விடுதலை கிடைக்கலாம். இவ்வாறு எண்ணி அந்த வீர கிழவர் தம்மை அறியாமல் தொண்டையை கனைத்துக் கொண்டார். சிம்ம கர்ஜனையை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிட செய்தது. யாரங்கே என்று கேட்டான் தேவராளன் ஆகிய பரமேஸ்வரன். அதற்கு மேல் தாம் மறைந்திருப்பது சாத்தியமில்லை, நல்லதும் இல்லை என்று கருதி பெரிய பழுவேட்டரையர் வெளிப்பட்டு வந்தார். மழைக்கால இருட்டில் திடீரென்று தோன்றிய அந்த நெடிய பெரிய உருவத்தை கண்டு சதிகாரர்கள் இருவரும் திகைத்து நின்ற போது, நான் தான் யமனுக்கு அண்ணன் என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் சிரித்தார். அந்த கம்பீரமான சிரிப்பின் ஒலி அந்த வன பிரதேசம் முழுவதையும் நடுநடுங்க செய்தது. வந்தவர் பழுவேட்டரையர் என்று அறிந்ததும் ரவிதாசன் தேவராளன் இருவரும் தப்பி ஓட பார்த்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தம் நீண்ட கரங்கள் இரண்டையும் நீட்டி இருவரையும் பிடித்து நிறுத்தினார். அவருடைய வலது கை ரவிதாசனுடைய ஒரு தோளை பற்றியது. வஜ்ராயுதத்தை காட்டிலும் வலிமை பொருந்திய அந்த கரங்களின் பிடிகள் அந்த 2 பேரையும் திக்கு முக்காட செய்தன. எவ்வளவு தான் கையில் வலி இருந்தாலும் இருவரையும் ஏக காலத்தில் சமாளிக்க முடியாது என்று எண்ணி பழுவேட்டரையர் தேவராளனை தலைக்குப்புற விழும்படி கீழே தள்ளினார். கீழே விழுந்தவன் முதுகில் ஒரு காலை ஊன்றி வைத்துக் கொண்டு ரவிதாசனுடைய கழுத்தை 2 கைகளாலும் நெரிக்க தொடங்கினார். ஆனால் தேவராளன் சும்மா இருக்கவில்லை. அவனுடைய இடுப்பில் செருகி இருந்த கத்தியை சிரமப்பட்டு எடுத்து தன்னை மிதித்து கொண்டிருந்த காலில் குத்த பார்த்தான். பழுவேட்டரையர் அதை அறிந்து கொண்டார். இன்னொரு காலினால் அவனுடைய கை மணிக்கட்டை நோக்கி ஒரு பலமான உதை கொடுத்தார். கத்தி வெகு தூரத்தில் போய் விழுந்தது. தேவராளனுடைய ஒரு கையும் சக்தியற்றது போல் ஜீவனற்றது ஆகிவிட்டது. ஆனால் அதே சமயத்தில் அவனை மிதித்திருந்த கால் சிறிது நழுவியது. தேவராளன் சட்டென்று நெளிந்து கொடுத்து வெளியே வந்து குதித்து எழுந்தான். உதைப்படாத கையில் முஷ்டியினால் பழுவேட்டரையரை நோக்கி குத்த தொடங்கினான். அந்த குத்துக்கள் கருங்கல் பாறை சுவர் மீது விழுவன போலிருந்தன. குத்திய தேவராளனுடைய கை தான் வலித்தது. அதுவும் இன்னொரு கையை போல் ஆகிவிடுமோ என்று தோன்றியது. இதற்கிடையில் ரவிதாசன் தன் கழுத்தில் இருந்து பழுவேட்டரையருடைய கரங்களை
மரங்களை விலக்க பெரும் முயற்சி செய்தான். ஒன்றும் பலிக்கவில்லை. கிழவருடைய இரும்பு பிடி சிறிதும் தளரவில்லை. ரவிதாசனுடைய விழிகள் பிதுங்க தொடங்கின. உளறி குளறி கொண்டே, தேவராளா, சீக்கிரம் கோயில் மேல் ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளு என்றான். தேவராளன் உடனே பாய்ந்து சென்று பள்ளிப்படை கோயிலின் மேல் மண்டபத்தின் மீது ஏறினான். அங்கே மண்டபத்தின் ஒரு பகுதியில் பிளவு ஏற்பட்டு இனி சிறிது நகர்ந்தாலும் கீழே விழக்கூடிய நிலையில் இருந்தது. அதை முன்னமே அவர்கள் கவனித்திருந்தார்கள். ரவிதாசன் அதைத்தான் குறிப்பிடுகிறான் என்று தேவராளன் தெரிந்து கொண்டான். மண்டபத்தின் இடிந்த பகுதியை தன் மிச்சமிருந்த வலிவையெல்லாம் உபயோகித்து நகர்த்தி தள்ளினான். அது விழும்போது அதனுடன் இருந்த மரம் ஒன்றையும் சேர்த்து தள்ளி கொண்டு விழுந்தது. பழுவேட்டரையர் மேலே இருந்த மண்டபம் நகர்ந்து விழப்போவதை தெரிந்து கொண்டார். ஒரு கையை ரவிதாசனுடைய கழுத்தில் இருந்து எடுத்து மேலே இருந்து விழும் மண்டபத்தை தாங்கிக் கொள்ள முயன்றார். அப்போது ரவிதாசன் பெரும் முயற்சி செய்து அவருடைய பிடியிலிருந்து தப்பி அப்பால் நகர்ந்தான். மரமும் மண்டபமும் பழுவேட்டரையரின் மீது விழுந்தன. பழுவேட்டரையர் தரையில் விழுந்து நினைவிழந்தார்.